இந்த விருது வந்து சிறந்த தேசிய திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திருப்பதி லிங்குசாமி, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். இந்த படம் வந்து இதை எடுப்பதற்கு காரணமாக இருந்த திருப்பதி பிரதர்ஸ் எனக்கு வந்து வழங்கிய சுதந்திரம் தான். என்னுடன் பணியாற்றிய சக கலைஞர்களும் வந்து நடிகர்களும் அனைத்து பேரும் வந்து சிறப்பான முறையில் என்னோட பணிபுரிந்தது தான். இந்த படத்தை வந்து ஒரு நல்ல திரைப்படமாக ஆக்கிய அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் இந்த இடத்துல ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த விருது வாங்கிய திருப்பதி பிரதர்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணுன்னா ராஜாங்கிற ஒப்பனை கலைஞர் நேரடி தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு. அதுதான் வந்து மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ராஜா, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. நான் ஒரு 33 வருஷம் ஃபீல்டில் இருக்குங்க. நம்ம அவார்டுன்றது இவ்வளோ பேர் ஆளாக இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் மேக்கப் பண்ண, இவ்வளோ பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து இந்த தேசிய அவார்டு வருதுன்னா எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கொடானுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த ஃபீல்டு எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் பாலாசக்திவேலுக்கு, எங்கள் லிங்சாம் சாருக்கு, எல்லாருக்கும் கொடானுக்கு நன்றி. எங்கள் கேமராமேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த தேசிய அவார்டு கிடச்சி. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. வெல்கம். இந்தியா கிளீஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வழக்கேன் 18/9 இந்த விருதை பெற்று தந்த பாலாசக்திவேல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் இந்த படம் தொடங்கின அன்னையிலேருந்து முடிக்கிற வரைக்குமே, ரிலீஸ் வரைக்குமே, உனக்கு ஒரு படம் செய்கிறேன்னா அது எப்படி வரணுமோ எனக்கு தெரியும்டா, அப்படி ஒரு படம் தான் உனக்கு எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி முழுசாக அப்படி அவரை நானும் நம்பி ஒப்படைச்சேன். அவரும் அப்படி சிறப்பாக ஒரு காரியம் பண்ணி கொடுத்தாரு. பெரிய பெருமைக்குரிய காரியம். எங்களுக்கு வந்து திருப்பதி பிரதர்ஸுக்கு மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. லைஃப்பில் இன்றைக்கி மறக்கவே மாட்டேன் சார். பாலாஜி சாருக்கு பர்சனலாக நான் இதயத்துலேருந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் சிறந்த ஒப்பனை கலைஞர் விருது வாங்கின ராஜாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிறந்த மாநில மொழி திரைப்படமாக இந்த படத்தை பெற்றுத்தந்த பாலாஜி சாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். இந்த படத்தை முதல்ல பார்த்து எழுந்து நின்று கைத்தட்டிய பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த படத்துக்கு 8 விருதுகளை அள்ளித்தந்த ஆனந்த விகடன் பத்திரிகைக்கும், இந்த படத்துக்கு 4.5 ஸ்டார் போட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா, 5 ஸ்டார் போட்ட டெக்கான் குர்னிக்கல், அப்படி எல்லா பத்திரிகைகளுக்கும், இந்த படத்தை பெருசாக எழுதின எல்லா முதல்ல எந்திரிச்சு எழுந்து நின்று கைத்தட்டலாம் போன தினத்தந்தி கங்காதரன் சாருக்கும், எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். சிறந்த படமாக சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து சவுத் ஆசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபிலிமாக செலக்ட் ஆச்சு. தொடருது, இது கண்டினியூ ஆகும் நம்புகிறேன். இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரியான சரியான காரியங்கள் செய்யணுங்கிற ஒரு பெரிய தூண்டுதலை இந்த படம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. தொடரும். திருப்பதி பிரதர்ஸ் போஸ் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும், இது கண்டினியூ பண்ணுங்கிற பொறுப்பையும் நெஞ்சில் ஏற்றிக்கிட்டு தொடர்ந்து இந்த வேலை செய்வோன்னு வாக்குறுதியும் கொடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் இண்டியா கிளிட்ஸ். என்ன சொல்கிறது, இட்ஸ் ஃப்ரெண்ட்லி திங். இண்டியா கிளிட்ஸ் லாட் ஆஃப் தி அதர் சேனல்ஸ் ஆல்சோ. ஏன்னா வழக்கினுடைய ப்ரீ ரிலீஸ் அண்ட் போஸ்ட் ரிலீஸ் இப்போ ஆஃப்டர் வின்னிங் த நேஷ்னல் அவார்ட். ஸோ ஐ திங்க் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பாலாசக்திவேல் சாரோடைய எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பதிலாக தான் இந்த அவார்டு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஹிம் ஒர்க், அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் எவ்ரி திங் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன். இஸ் அ மேன் ஆஃப் பர்சிவியரன்ஸ். நான் அடிக்கடி அதை எனக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலாஜி சார் எனக்கு என்னோடய லைஃப்பில் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ட்ரான்ஸ்ஃபர்ட் மீ ஃப்ரம் டெலிவிஷன் டு ஃபிலிம்ஸ் அண்ட் கேவ் மீ தி கான்ஃபிடென்ஸ் தட் I can do it here also. So I'm very happy. I'm actually eagerly waiting to see him, to see his reaction in fact. So thank you, thanks a lot. அன்னைக்கு லிங்குசாமி உங்களோட சந்திச்ச அந்த நினைவு வருது. இதுக்கு முக்கிய காரணமான திருப்பதி பிரதர்ஸ்
லிங்குசாமி, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மிகவும் சுதந்திரம் கொடுத்தார். அந்த சுதந்திரத்தினுடைய பலன்தான் இந்த தேசிய விருது தேசிய மாநில மொழிப்படமான வழக்கின் பன்றின் கீழ் 9க்கு கிடைத்திருக்கிறது. அதே போல ராஜா அவர்கள் நேஷனல் தேசிய விருது வாங்கியிருக்கார் இந்த மேக்கப்பில். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம். என்னை விட நான் வாங்கிய விருதை விட அவருடைய விருது பன்மடங்கு உயர்ந்தது. அப்படி ஒரு கலைஞர், அந்த ஒப்பனை கலைஞருக்கு கிடைத்ததில் நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய உழைப்பு, அவருடைய திறன் இந்த உலகத்துக்கு தெரிந்ததற்காக தேர்ந்தெடுத்த விருது குழுவினருக்கும் அங்கீகரித்த ஊடக நண்பர்களுக்கும் பெயரை சார்ந்த பெரியவர்களுக்கும் இந்த ரசிக பொதுமக்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடன் பணியாற்றிய என்னுடைய ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், நடிகர் நடிகைகள், எடிட்டிங், மற்ற அனைத்து துறை எல்லா துறை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன ஒரு கூட்டு முயற்சி, அந்த கூட்டு முயற்சியால் விளைந்த பயன்தான் இது. இந்த மாதிரியான விருது அடுத்து ஒரு மேலும் இது போன்ற சிந்தனை உள்ள, சமூக சிந்தனை உள்ள படங்களை எடுக்க எனக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும். அதுதான் நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரும் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து எல்லாருடைய உழைப்பு தான் இது இந்த ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கிறது. அதற்காக அனைத்து கலைஞர்களுக்கும் இதை பிரஸ் ஷோ போடும்போது எந்திரித்து நின்று கைதட்டி ரொம்ப பாராட்டிய உங்களுக்கு, அதுக்கு நிறையா நண்பர்கள் முன்னாடியே இது கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமான தருணமாக நினைக்கிறேன். நான் என்ன பேசுகிறேன்னு தெரியல. இது ஒரு ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியோடு எனக்கு ரொம்ப நெகிழ்வான தருணம் இது. ஏன்னா நான் பலமுறை சொன்ன மாதிரி அவருக்கு நான் கதையே சொல்லலை. லிங்குசாமிக்கு ஒரு படம் எடுத்தேன், நீ அவ்வளோதான், நீ என்னன்னா எடுங்க சார் அப்படின்னாப்புல. அதை எடுத்து மாற்றி கட் பண்ணி கோபி தான் கட் பண்ணாப்புல போட்டு காமிச்சோம். அவர் சஜஷனையும் வாங்கிட்டோம். எல்லாம் சேர்ந்து எடுத்த படம் இது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில் இவ்வளவு தூரம் என்னை ஒரு ஆளாக்கிய, ஆரம்ப காலத்தில் எனக்கு முதல் வாய்ப்பை அளித்த திரு ஆலயம் ஸ்ரீராம் சார் அவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய குருவும் என்னுடைய அறிவியல் நண்பருமான திரு சங்கர் சார் அவர்களை காதல் மூலமாக எனக்கு ஒரு அழைப்பாளரை நினைத்து பார்க்கிறேன். அது தொடர்ச்சியாக என் இனிய நண்பர் லிங்குசாமி அவர்கள், இப்படி நண்பர்கள் சேர்ந்து என்னை இந்த நிலைக்கு இந்த இந்த அங்கீகாரத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இல்லைங்க, நான் ஆக்சுவலாக எல்லாமே பில்கேட்ஸே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அது மாதிரி நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்தேன், அப்புறம் டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டேன். அது அப்படியே ஒரு பரிணாம வளர்ச்சி. அது டைரக்ஷன் மேலே ஆசை வந்துச்சு, அப்படியே பேசின விவாதங்கள். இது ஒரு ப்ராசஸ் தான். அப்படிலாம் நான் எய்ம் பண்ணல. ஏன்னா வந்து எய்ம் பண்ணால் வந்து அவனுக்கு எய்ம் பண்ணி வாழ்க்கையில் எய்ம் பண்ணி, ஏன்னா எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஃபுட்பாலில் போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது அன்எக்ஸ்பெக்டட். அதாவது நானே வந்து காதல் கதையாகட்ட கடற்கடன்னு சொன்னேன். இதை வந்து வழக்கு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா எதை முன்னாடி போடுறது எதனா பின்னாடி போடுறது எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதெல்லாம் விட்டார் அப்படின்னா காதல் கேட்டா சொல்லிட்டாப்புல, அதெல்லாம் அது பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பி சொன்னாங்க. ஆனால் முதல்ல கதை சொல்ல வராங்க பார்த்தீங்களா இளம் இயக்குநர்கள், அது வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனால் காதல் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா காதலுக்கு அது சுவிட்ச் போட்டால் அது சொல்லிட்டே இருக்கேன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பழகாகும் போகும்போது அது சொல்லிட்டே இருப்பேன், கடற்கடன்னு சொல்லுவேன். இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும். இப்போ நான் இப்போ அடுத்த படத்தை கூட ஃபினிஷ் ஆகணும்னு சொன்னாலும் 2 சீன் பேலன்ஸ் இருக்குது. அது முடிச்சுட்டு தான் அவர்கிட்ட தயாரிப்பாளர்கிட்ட யார்கிட்ட வந்து கடற்கட சொல்லணுமா இருக்கணும், இல்லை யார்கிட்ட சொல்லி பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதனால் இளம் இயக்குநர்கள் உங்களுடைய கதையாக சொல்லாதீங்க, திரைக்கதையாக சொல்லுங்கள். சில கதை சொல்ல முடியாமல் நினைக்காதீங்க. நான் நிறைய பேர் சொன்னாங்க, என்ன காதல் எப்படி சொல்லியிருக்க முடியும், கேட்டு பாருங்க. என்ன சொன்னோமோ அவர் அப்படியே இருந்துட்டாப்புல. அவன் அப்படியே நிற்கிறது எல்லாம் விஷுவலா இப்படிதான் வருவான், அப்படிதான் உட்காருவான், அந்த பொண்ணு இப்படி நிற்கும், அப்படி இப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணி தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து டைரக்ஷன் வராங்க எல்லாருமே திரைக்கதை சொல்லுங்க, கதை சொல்லாதீங்க. இந்த நாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லி 10,000 நிமிஷம் லட்டு மாதிரி சாங் அப்படிலாம் சொல்லாதீங்க, கடன்னு சொல்லுங்க. அப்போதான் நல்லதுன்னு தாழ்மையாக தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த இடத்துல நான் வந்து அதை ஒரு பாட்டாக தான் நான் யூஸ் பண்ணேன். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிட் ஸ்வீட் சம்பவம் தான் கதை இல்லை. இப்படி ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் தெரிவித்தது. அதனால் வந்து நான் அதில் அந்த இளைஞரில் போகவே இல்லை. அவன் தப்புன்னு அடித்தான். அந்த பையன் வந்து ரொம்ப பாவப்பட்ட பையனால ஒரு 5-6 வருஷம் உள்ளார. இது இப்படித்தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து ஆசிட் மேட்டர் அப்படின்னு அவங்க பேட்டி கொடுக்கும்போது அப்படின்னு ஒரு அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடுறோம். இதை நான் பதிவு செய்யணும்னு நினச்சேன். அதனால தான் வழக்குன்னு பேர் எதை குறிப்பிடாமல் ஏதோ ஒரு கட்டணுடைய நம்பதாக சொன்னேன். ஏன்னா நாம் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பத்திரிகை செய்திக்கு. அதை நான் போர்ட்ரே பண்ணேன். அதனால வந்து அதை வந்து தூக்கி அந்த ட்ராமடைஸ் பண்ணவே இல்லை. அதனால வந்து இப்போ நிகழ்ந்தது வந்து நான் வந்து ஒரு கருப்பொருளாக இந்த படத்தில் நான் காமிக்கிறேன். என் கருப்பொருளை வேற. கடைசியாக அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அது ஈஸியாக டீல் பண்ணிட்டு போகிறத காமிச்சேன். அதான் முக்கியமானது. ஆனால் அப்படி ஈஸியாக விட்டுட்டு போகிறவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கிற அறச்சிட்டம் தான் இந்த கதை. அதை வந்து ஒரே விஷயம் இந்த வினோத்தினி பேட்டியில் அதே மாதிரி செய்யணும் அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்படி அப்போ அதை நான் பார்த்தேன். பார்க்கும்போது அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது உணர முடிஞ்சுது. அவ்வளோதான். பட் அதை நான் வந்து அட்வொகேட் பண்ணலை, நிகழ்ந்துருச்சு. சூழ்நிலை தான் நம்மளை பாதிக்குது. ஒரு கலைஞர் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் சேனலை பார்க்குறவங்க ஜாஸ்தி, நியூஸ் சேனல் பார்க்குறவங்க கம்மி. இப்போ நான் அந்த முயற்சி ஈடுபட்டேன்னா ஒரு பெஸ்ட் நியூஸ் சேனல் மாதிரி தான் படம் எடுக்க முடியும். நான் அதை பண்ண விரும்பலை. நான் அந்த என்டர்டைன்மெண்ட் சேனலில் வர ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி என் படம் இருக்குன்னு விரும்புகிறேன். அதனால் நீங்கள் சொன்ன அந்த இது வந்து நிறைய பேர் நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நீங்கள் கேட்ட ஒரு பரிணாமத்தில் அந்த படம் வரும். அதனால் அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சன் மியூசிக் ஒரு ஆதித்யா டிவி பார்க்குறவங்க நம்ம படத்துக்கு வந்து அது கொஞ்சம் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ இன்டலெக்சுவலாக இருக்கிறவங்க மட்டும் கிரகிக்கிற மாதிரி இல்லாமல் அனைத்து தரப்பினரும் கவர்னுங்கிறதுனால நான் ரொம்ப அது எனக்கு மினக்கடலை. ஏன்னா நான் இந்த
இயக்குனர் சங்கர் சார் அவர் சொல்லுவார், எது சொன்னாலும் தெளிவாக சொல்லி சிம்பிளாக சொல்லுங்க. அதுதான் நான் வந்து எடுத்துக்கிட்டது. அதான் என்னுடைய பதில். இன்னைக்கு மைக்கில் பேசுறது பழக்கல. இந்த தேசிய அவார்டு எனக்கு வந்ததுன்னா இது எனக்கே தெரியல. இப்போ எனக்கா இல்லை சும்மா சொல்லுங்க, ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. கஸ்டமர் என்னோட பெரிய ஆளுநர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸ்கூலில். அவங்களுக்கு ஒரு சுந்தரமூர்த்தி இருக்கு, அவருக்கே எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு. இதுக்கு நன்றி அரசு எங்கள் பாலசக்தி டைரக்டருக்கு, அவருக்கு எங்கள் லிங்சாமி சார் ப்ரொடியூசர் பழகல சார் இப்போ ரொம்ப பழக கோடாங்க நன்றி சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, ரொம்ப கடன். எல்லாருக்கும் வணக்கம். வழக்கியன் ப்ரீ ரிலீஸ், போஸ்ட் ரிலீஸ், இப்போது நேஷ்னல் அவார்டு. ஸோ என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதை விட நான் எதுவும் பெருசாக ஆசைப்படவே முடியாது. இதுதான் என்னோட முதல் படம். இந்த படம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்கு. அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு படம் நேஷ்னல் அவார்டு வின்னிங் ஃபிலிம். ஸோ அது எனக்கு போதும். தேங்க்யூ. எல்லா கிரெடிட்டும் பாலாஜி சார். மெயின்லி நான் இன்னொன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அவரை ஐ திங்க் ஹி இஸ் அ பர்சன் ஆஃப் பெர்சிவியரன்ஸ் பார்த்துருக்கேன். விடாமல் துரத்திட்டே இருப்பார். நான் இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த மீடியா சப்போர்ட் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா கிரெடிட்டும் வந்து 100% பாலாஜிக்கு தான். பாலாஜி வேணால் சொல்லலாம் ஸ்பிளிட் பண்ணி அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண படம்ட்டு. பட் எங்கள் எல்லாரையும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்து இப்படி ஒரு பாத் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் கூட்டு போகிறது வந்து அவர் தான். ஸோ 100% இந்த மேக்கப் அவார்ட் அண்ட் எல்லாமே வந்து அவருக்கு தான் இது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். எல்லாருக்கும் தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியர்களுக்கு நன்றி. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்தை வெளியில் எடுத்துகிட்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு, செகண்ட் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிமும் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ ஹாப்பி இந்த சமயம். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு 6, 7, 8 நாளைக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ்க்கு ஒரு குறைந்தபட்சம் 8 நாள் இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா ஒரு ப்ரெஸ் போட்டதுங்கிறது ஃபஸ்ட் டைம் அந்த படத்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரெஸ் ஸ்டுடியோவில் அந்த லேப்டாப்பில் வந்து போட்டது ஞாபகம் இருக்குது. எல்லாம் எந்திரிச்சு கை தட்டினீங்க. அங்கே தான் தொடங்கிச்சு முதல் இந்த படத்துக்கான அந்த என்ன போய் செய்யும், அந்த சத்தம் எவ்வளோ தூரம் கேட்குங்கிறது அங்கேயே நான் ஃபீல் பண்ணிட்டேன். இது ஒரு வார்த்தை இல்லை, நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கோம். அதை ஒட்டி கண்டினியூவாக பெரிய நிகழ்ச்சியான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து இந்த படத்துக்கு தான் நிறைய நாங்கள் ப்ரெஸ் மீட்டு வந்து தொடர்ந்து உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டதே இந்த படத்துக்காக தான். அடுத்தடுத்து நிகழ்ந்துச்சு. அது எங்களை வந்து ரொம்ப இடத்துக்கு கொண்டு போச்சு. நாங்கள் ஃப்ரான்ஸில் போய் ஒரு முக்கியமான விருதும் வாங்கிட்டு வந்தோம் சமீபத்தில். அப்போயே மறுபடியும் எங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டோம், அப்போ முடியலை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இங்கே நடந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல், சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் பெஸ்ட்டு விருது வாங்கினுச்சு. இப்போ யாராவது ஃபோன் பண்ணி எங்களுக்கு வாழ்த்து சொல்லும்போது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்போ இன்னும் 4-5 சேர்ந்து வாங்கி நினச்சேன் சார், இது பத்தாது சார் சொன்னால் ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஒரு சில விஷயம்லாம் வந்து என்னன்னா முன்னாடியே இதெல்லாம் நிகழ்ந்த மாதிரியே நிகழ்ந்து முடிஞ்ச மாதிரியே ஃபீல் இருக்குல்ல. அது என்னன்னா இந்த படத்தில் முதல் நாள் பார்த்ததுலேருந்து அந்த படத்தை நான் முதல் சார் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கான ஃபுட்டேஜ் வந்து கொடுத்து நானும் எங்கள் அம்மாவும் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஸ்வநாதன் சார் தேட்டரில் பார்த்தேன். அதை விட அதுக்கப்புறம் எடிட் பண்ணி பக்காவாக இதுதான் படம் எனக்கு கொடுத்தாரு. நானும் அம்மாவை உட்காந்து என் ரூமில் உட்காந்து பார்க்குறேன். எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, எந்தில் வந்து அந்த துப்பட்டா மூடிட்டு அந்த பொண்ணு அப்படி வர்றதும், ஜெயிலில் போய் அந்த பையன் போய் அந்த பொண்ணை பார்க்குறதும், அந்த பொண்ணு அப்படியே வந்து இந்த விலகும் போது அந்த முகம் தெரிஞ்சதும், அந்த இடத்துல நான் எனக்கு வந்து பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு 2-3 இடங்கள் வந்து ஒரு பெரிய படத்துக்கான ஃபுட்டேஜ் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு சிலம்பாக் மில்லியனர் பார்க்குறப்ப எனக்கு என்ன தொத்துனுச்சோ, ஒரு மதர் இந்தியாவோ இல்லாட்டினா வந்து மேகதத்தாராவோ ஏதோ உலகத்தரத்துக்கு ஏதோ மிக முக்கியமான ஏதோ ஃபுட்டேஜ் இதுக்குள்ளே இருக்கிறா. இந்த 2-3 இடங்கள் ஏதோ நம்மளை வந்து பாதிக்குதா. எனக்கு அவ்வளோ பாதிச்சு இன்னொரு பாலாஜி சாருக்கு ஃபோன் பண்ணேன், மிலிட்டரிக்கு ஃபோன் பண்ணேன். சார் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று கிடக்கு சார்,
இது ஏதோ செய்யும்போது சார் பயங்கர ஃபீலாக இருக்குன்னு அன்னைக்கு எனக்கு உள்ளூர ஒன்று தோணுச்சு. நான் நம்பி இந்த படத்துக்காக விருது கிடைக்கும் நம்பிக்கையில் பாலாஜி சார் சொல்லி காமெடியா நான் கோட் சூட் தான் தைச்சு வச்சிருக்கேன் சார் சொல்லிட்டு பிரான்ஸ்ல அதே மாதிரி தான் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய் அந்த ஹாலில் உட்காந்தப்போ நான் மேடையில் பேச போகிறேன். ஏன்னா எனக்கு தான் பெஸ்ட் ஃபிலிம் அந்த படத்தை தான் பிடிக்க போகிறாங்க, எனக்கு பாலாஜி சாருக்கு தான் வரப்போகுது நம்பிக்கையில் நான் வந்து எப்படி பிரான்ஸ்ல வந்து நன்றி சொல்லுதுன்னு கற்றுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு பாயிண்டா சொல்லி என்னதான் கூப்பிடுவாங்க எப்படி சொல்லணும், மெஸ்ஸி மெஸ்ஸி ஓ பிப்ளிக் பிப்ளிக் ஓசே பிப்ளிக் ஓசே இது கற்றுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு தான் விருது வரப்போகுது, நான் போய் பேசணும். இது என்ன முன்னக்கூடியே 100% ஏதோ இது என்னமோ இந்த நிகழ்வு எல்லாமே ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்ட மாதிரியே எனக்கு ஒரு தோற்றம். அதான் இப்போ நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது என்னுடைய நண்பர் மூலமா எனக்கு மிக முக்கியமான எனக்கு சினிமா யாராவது நான் கற்றுக்கிட்டாலும் என்னுடைய மானசீக குரு மாதிரி பாலாஜி சார். மிக சிறந்த நண்பர், மிக எனக்கு முக்கியமான குரு மாதிரி. நான் ஒரு அசோசியேட் டைரக்டர் ஆகும்போது நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நல்ல சினிமான்னு ஒன்றுன்னு எனக்கு வந்து அப்போயே எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதை எடுத்து கொடுத்துட்டாரு எனக்கு. இதாண்டா உனக்கு சொன்ன புரிய மாட்டேங்குது எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 10 வருஷமா சினிமாவில் படம் பண்ண ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு. படம் பண்ண ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. முதல் முறையா ஒரு தேசிய விருதை என்னுடைய மிக முக்கியமான நண்பர்கிட்ட வந்து எனக்கு வந்து அது கிடைச்சிருக்குங்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ராஜாவுக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னைக்குதான் முதல் முறையாக பார்க்குறேன். கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் நேசரை வாங்கிட்டு தான் அவரை பார்க்கணும்னு இருக்கு பிறகு இன்னும் பார்க்குறேன். இந்த படத்தில் வேலை பார்த்த மில்டன் அவரும் ஒரு விடவே மாட்டார். வெயிட்டிங் தான் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் வந்து உட்காந்துருவாரு. முழுக்க இருப்பார். பாலாஜி சாருடைய இன்னும் ஒரு முக்கியமான பாரதிராஜெல்லாம் சொல்லுவார்ல, கண்ணுவே நான் கூட்டு போறேன்னு சொல்லி, அது மாதிரி அவருக்கு உண்மையிலேயே அவர் கண்ணு மாதிரி தான். அப்படி ஒரு முக்கியமான ஆளு. எதிர்த்து கோபி, இந்த படம் நடிச்ச ட்ரீ, மற்ற இந்த படத்தில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு வந்து இந்த வருஷம் ஒரு 3 படம், வேட்டை, கும்கி, வழக்கியன். எங்க அசிஸ்டன்ட் ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. ஒவ்வொரு விருதா வரும்போது சொல்லுவாரு, வழக்கியன் வந்து ஷோகேஸ், கும்கி வந்து ஷோகேஸ் பாரு. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அந்த படம் அவ்வளவு பெரிய கலெக்ஷனையும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருச்சு. இந்த படம் எல்லா விருதுகளுமே வாங்கி கொடுத்துருச்சு. மிகப்பெரிய சந்தோஷம். உங்களை சந்திச்சு இந்த மாதிரி சந்தித்த உடனே ஏற்பாடு பண்ணணும்னு சொன்ன ஜான்சன் சார் ஒவ்வொரு முறையுமே அவர் வந்து கரெக்டாக கைட் பண்ணுவார். அவங்க எல்லாம் தனித்தனியாக பேசிட்டு இருக்காங்க, உடனே எல்லாரும் மொத்தமாக நம்ம இங்கே மீட் பண்ணுவோம் சார் சொன்னதுக்காக அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரியான மிக சரியான விஷயங்களை செய்யணுங்கிற மிகப்பெரிய பேராவலையும் பெரிய சந்தோஷத்தையும் முதல்ல இந்த மாதிரி நேஷனல் வாங்கினப்போ இந்த போனை வந்து முதல்ல அமீர் தான் எனக்கு வந்து சொன்னார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அமீர் சாருக்கு வந்து சொன்னோன்னு எனக்கு உண்மையிலே பயங்கரமா ரொம்ப விளையாட்டா நேற்று பசங்களோட பர்த்டே முடிஞ்சு கார்லாம் பரிசா நிறைய வந்துருந்துச்சு. அவங்களுக்கு பேட்டரியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு மேலே செல்லு வச்சுட்டு கீழே விளையாண்டுட்டே இருந்தேன். ஆனால் ஒரு வாரமாகவே இதுக்கான எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. எப்போ இந்த மாதம் தானே வரும், இதான காலகட்டம் நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக எனக்கு வந்து மேலே போனால் நிறைய மிஸ்டுகள் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இதை விட வரணும். இந்த வருஷம் நல்லா தொடர்ந்துருக்கு எங்களுக்கு. இது தொடரணும். இது மாதிரியான பாலாஜி மாதிரியான ஆட்கள் எங்களுக்கு அமையணும். இது தொடரும். நிரூபமா, சந்தோஷ் அவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து எல்லா விருதுகளுக்கும் அவங்க தான் இந்த படத்துக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட நண்பர் பாலாஜி சார் அன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் சாஸ்தாங்கமாக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னார். அவருக்கும் அவர் காலில் நான் சாஸ்தாங்கன்னு இன்னைக்கு வந்து விழுந்ததாக நினச்சி இப்போ தொட்டு கும்பிட்டுக்கிறேன் அவரை.